பெண்ணுக்கு உண்டான அந்த பெண்மைக்கு உண்டான கண்ணியத்தை அவளுடைய பேச்சிலேயோ அவளுடைய நடைமுறைகளிலேயோ அல்லது அவள் உடுத்தக்கூடிய ஆடைகளிலேயோ என்ன செய்திடக்கூடாது. ஒரு ஆணை கொண்டு ஒரு பெண் மாறக்கூடாது. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சபித்து அதை எச்சரித்து காட்டுகின்றார்கள். அதே மாதிரி ஒரு ஆணை போன்ற ஆணுக்கு என்ன ஆடையோ அந்த ஆடையைத்தான் ஒரு ஆண் அணிய வேண்டும், அதைத்தான் ஒரு ஆண் செய்ய வேண்டும். ஒரு பெண்ணை போன்ற ஒரு ஆடையை ஒரு ஆண் அணிவதையோ அல்லது பெண்ணை போன்று தன்னை ஒப்பனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில ஒரு ஆண் இருந்தான்னு சொன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபம் இருக்கிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்துள்ளார்கள் என்பதாக இந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நடை உடை பாவனைகள் இதெல்லாம் ஆண்களை போன்று பெண்கள் செய்வது, பெண்களை போன்று ஆண்கள் செய்வது, அதுவும் குறிப்பாக ஆடையினுடைய விஷயத்துல நாம ரொம்ப கவனமாக இருக்கணும்.